அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே அனைத்துலகோரே அனைத்திரள் மீறி ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அனைத்துலகோரே அனைத்திரள் மீறி ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே அரசுகள் அவரை பணிகின்றன அஞ்சி வணங்கி நலம் பெறுகின்றன முரசு கொட்டி புகழ் இசைக்கின்றன மூடகும் எதிரொலிக்கின்றன அரசுகள் அவரை பணிகின்றன அஞ்சி வணங்கி நலம் பெறுகின்றன முரசு கொட்டி புகழ் இசைக்கின்றன மூலகும் எதிரொலிக்கின்றன அவர் கடலை உலர்ந்த தரையாக்கினார் புயல் காற்றை பூந்தென்றலாக்கினார் புல் பூண்டுகளை வண்ண மலராக்கினார் நாம் வேண்டும் முன்னே நம்மை நலமாக்கினார் அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அனைத்துலகோரே அனைத்திரள் மீறி ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காண்கின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக
உம் ஆன்மாவோடும் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். ஆண்டவர் அதை அவருக்கு நீதியாக கருதினார். தொடக்க நூல் அதிகாரம் 15 இறைவசனம் 6. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியவான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய வழிபாடும் வாசகங்களும் நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், நாம் அனைவரும் ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு வாழும் பொழுது ஆண்டவர் நாம் கேட்பது அனைத்தையும் கொடுப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு தொடரும் இக்கல்வாரி வழியில் இணைவோம். இன்றைய திருப்பலியில் நம்மிடையே வாழ்ந்து மரித்த அருட்தந்தை அருள் இருதயம் அடிகளார் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அருட்தந்தை அவர்கள் நம்முடைய பேராலயத்தில் திருத்தல அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் 1997 ஜூன் திங்கள் 6ஆம் நாள் பொறுப்பேற்றார். தந்தை அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து நம்முடைய பேராலயம் பல வளர்ச்சிகளை கண்டது. ஆராதனை ஒப்புரவு சிற்றாலயம் கட்டப்பட்டது. நடுத்திட்ட ஆலயம் கட்டப்பட்டது. புனித வளன்னார் தங்கும் விடுதி, கிறிஸ்து ராஜா மகால், ஊனமுற்றோருக்கான சிறப்பு மேல்நிலை பள்ளி, காது கேளாதோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளி என்று தந்தையவர்கள் இங்கு இருந்தபோது பல மாற்றங்களை கொண்டு வந்தவர். எனவே தந்தையவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்து நிற்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை
எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராமா, அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்க் நகர் எலியேசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்று தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பது எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்று, எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்று அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிராமிடம் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரதீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 105 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள்.
அவர் தம் வியத்தகு செயல்களை அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
உமக்கு புகழ். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் சீயோன் மலை போல் என்றும் அசையாதிருப்பர். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் உள்ளார். திருப்பாடல் 125 இறைவசனம் 1 மற்றும் 2. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய வழிபாடும் வாசகங்களும் நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், நாம் ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு வாழ இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக விச்சூர் பங்கிலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினேன். அப்போது நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து கால்நடையாக வேளாங்கண்ணிக்கு 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள். அப்படியாக அவர்கள் அங்கிருந்து வரும்போது நான் தங்கியிருந்த பங்கிலே அவர்கள் வந்து இரவு ஓய்வு எடுத்து விட்ட பிறகு காலையில் செல்வார்கள். அவர்களிடம் கண்ட ஒரு நல்ல குணத்தை நான் கண்டபோது வியந்து போனேன். ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் வருவார்கள், இரவு வேளையிலே அங்கு தங்குவார்கள். காலை 3:30 மணிக்கு எழுந்து ஜெபமாலை சொல்வார்கள். அதன் பிறகு நான் அவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுவேன். நான் திருப்பலியானது தமிழில் நிறைவேற்றுவேன். அவர்கள் மலையாளத்திலே பதில் சொல்வார்கள். காரணம், எனக்கு மலையாளம் தெரியாது. அவர்கள் பக்தியோடு அந்த திருப்பலியில் பங்கேற்றார்கள். திருப்பலி முடிந்தவுடன் அதிலே ஒரு நபர் என்னை பார்த்து சொன்னார், ஃபாதர், நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் வரும்பொழுது ஒரு நாளும் திருப்பலி இல்லாமல் திவ்ய நற்கருணை உட்கொள்ளாமல் நாங்கள் ஆலயத்திற்கு சென்றதே இல்லை. நாங்கள் வழிநெடுகிலும் ஜெபமாலை ஜெபித்து கொண்டேதான் செல்வோம் என்று சொன்னார். அவர்களுடைய அந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. நாங்கள் இவ்வளவு தூரம் நடந்து வருகிறோம் என்றால் அது அன்னையின் மீது வைத்திருக்கின்ற ஆழமான நம்பிக்கையும் கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த கிருபையினாலே நாங்கள் இவ்வளவு தூரம் நடந்து வருகிறோம் என்று சொன்னார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் ஆபிரகாமை போன்று ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு வாழ இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவசனம் 1 முதல் உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கே ஆபிரகாமினுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம், நீ எழுந்து உன்னுடைய நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன்னுடைய தந்தையின் வீட்டிலிருந்தும் நீர் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவரை பார்த்து இப்படியாக சொல்கிறார், உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி கூறுவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், மண்ணுலகிற்கு நீ ஆசியாக விளங்குவாய் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே தொடக்க நூல் 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக அறிவித்தது, ஆபிரகாம் அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று சொல்கிறார். பொறுத்து பொறுத்து பார்த்த ஆபிரகாம் கடவுளை பார்த்து கேட்கிறார், நீங்க எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக சொன்னீர்கள், ஆனால் இதுவரைக்கும் எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கல. இந்த நாட்டையும் உனக்கு உரிமை சொத்தாக்குவேன் என்று சொன்னீர்கள், கொடுக்கவில்லை. எனக்கோ வயது முதிர்ந்து விட்டது, இன்னமும் குழந்தை பிறக்கவில்லை. எனக்கு என்னதான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறீர்கள் என்று ஆண்டவரை பார்த்தே அவர் கேட்டுவிட்டார். எனவே ஆண்டவர் அவரை வீட்டு நின்று தன்னுடைய கையை பிடிச்சு வெளியில் கூட்டிட்டு வந்து சொல்றார், வானத்தை அண்ணார்ந்து பார்,
இந்த விண்மீன்களை எண்ண முடியுமானால் நீ இந்த அளவுக்கு நான் உன்னுடைய இனத்தை, உன்னுடைய வழிமரபை பெருக செய்வேன் என்று அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச இறைவசனம் இன்றைய நாளிலே தொடக்க நூல் அதிகாரம் 15 இறைவசனம் 6 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். எல்லா சூழ்நிலையிலும் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார். தொடக்க நூல் அதிகாரம் 22 இறைவசனம் 2 வாசிக்கின்றோம். ஆபிரகாம், நீ அன்பு கூறும் உன்னுடைய ஒரே மகனை எனக்கு பலியாக செலுத்து என்று சொன்னவுடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஒரே மகனையும் பலியாக செலுத்த தயங்கவில்லை. எனவேதான் நாம் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 2 விதமான நம்பிக்கையை பார்க்கின்றோம். ஒன்று நூற்றுவ தலைவருடைய நம்பிக்கை, மற்றொன்று இயேசுவினுடைய சீடர்களுடைய நம்பிக்கையின்மை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 5 முதல் உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பார்த்தோம் என்றால், நூற்றுவ தலைவருடைய நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நூற்றுவ தலைவருடைய மகன் முடக்குவாதத்தால் படுத்து கிடக்கிறார். ஆண்டவர் இயேசுவிடம் வந்து அந்த நூற்றுவ தலைவர் சொல்கிறார், நீர் என்னுடைய மகனை குணப்படுத்தும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று சொல்கிறார். இயேசு என்ன சொல்கிறார்? நான் வந்து அவரை குணப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நூற்றுவ தலைவர் இயேசுவை பார்த்து சொல்றார், ஆண்டவரே, நானோ ஒரு புற இனத்தவன், நீர் என்னுடைய வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். நானோ அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என்னுடைய பணியாளர்களை பார்த்து இதை செய்க என்றால் அவர்கள் செய்கிறார்கள், இங்கே வா என்றால் வருகிறார்கள், அங்கே போ என்றால் போகிறார்கள். நான் இத்தகைய அதிகாரத்திற்கு உட்பட்டவன், ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, ஆனால் உம்மால் எல்லாம் செய்ய இயலும் என்று அந்த நூற்றுவ தலைவர் நம்பியதால் அவருடைய மகன் குணம் பெற்றார். எனவேதான் இயேசு அந்த நூற்றுவ தலைவருடைய நம்பிக்கையை பார்த்து இப்படியாக சொல்கிறார், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று சொல்கிறார். அதே போன்று மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 23 முதல் உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பார்த்தோம் என்றால், இயேசுவும் அவருடைய சீடர்களும் கடலிலே பயணம் செய்கிறார்கள். அப்பொழுது பெரும் கொந்தளிப்பு ஏற்படுகிறது, பெரும் காற்று வீசுகிறது, அலைகள் படகிற்கு மேல் எழுகின்றன. இதை கண்டு அஞ்சிய அந்த சீடர்கள் இயேசுவிடம் வந்து, இயேசு அந்த படகுல தூங்கிக்கிட்டு இருக்க, இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, நாம் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டபோது இயேசு அவர்களை பார்த்து இப்படியாக சொல்கிறார், நம்பிக்கை குன்றியவர்களே, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள், பயப்படுகிறீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த காற்றையும் கடலையும் அடக்குகிறார். நான் உங்களோடு தானே இருந்தேன், எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தேன் அல்லவா, ஏன் நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நாமும் பல சமயங்களிலே நம்முடைய வாழ்விலே துன்பங்களும் துயரங்களும் வரும் பொழுது அந்த சீடர்களை போன்று நம்பிக்கை குன்றியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை யாருடைய நம்பிக்கையை போன்று இருக்க வேண்டும்? ஆபிரகாமினுடைய நம்பிக்கையை போன்று இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை நூற்றுவ தலைவருடைய நம்பிக்கையை போன்று இருக்க வேண்டும். எனவே நாம் அனைவரும் ஆண்டவர் மீதும் அன்னை கன்னிமரியாளின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே,
தந்தேன் என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன் உமக்கே தந்தேன் பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு ஆண்டவரை, இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு அருட்தந்தை அருள் இருதயம் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வல்லவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைவற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இவ்வழியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதோ இதோ நம் தாய்